வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சார் ப்ளீஸ் சார், திடீர்னு காலி பண்ணிட்டு போக சொன்னா நாங்கள் எங்கெங்க சார் போவோம் அப்படின்னு சேரன் கெஞ்சிட்டு இருக்க. டேய், எங்கே வேணும்னாலும் போங்கடா, தெரு தெருவா போங்க அப்படின்னு அவங்க பெரியப்பா சொல்லிட்டு இருக்க. ஏய், நாளைக்கு நீ ரோட்ல தானே நடப்ப, என்ன அப்படின்னு நடேசன் கத்த. என்ன பண்ணுவேன்னு கத்துறாரு அவங்க அண்ணன். உன்னை அப்படியே அப்படின்னு நடேசன் போய் கழுத்து நெரிக்கிறாரு. அப்பா அப்பா அப்படின்னு சோழனும் பாண்டியனும் சேரனும் பாஞ்சு அவரை தடுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு கசமுசா. இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷன் ஆயிடுற. யோ என்னையா இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கஸ்தூரி பயங்கரமா கையை நீட்டி திட்டுறாங்க. என்னையா நீ ஆரம்பத்துல இருந்து அடிக்கன்னு போயிட்டு இருக்க. யோ, சீல் வச்சுட்டு போற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. யோ, இங்க வாயா, அந்த ஆளை பிடிச்சி உட்கார வையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல அவரு நடேசன் கிட்ட வர்றாரு. யோ போய் உட்காரியா, போ உட்காரு அப்படின்னு கூட்டிட்டு போய் நடேசனை கட்டில உட்கார வச்சிடுறாரு. யோ, பேசாம உட்காரியான்னு அவரு மிரட்ட. உட்காருங்கப்பாங்கிறாரு சேரனும். சார் கொஞ்சம் இப்படி வாங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல அவர் லைட்டா தலையை திருப்புறாரு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்கள் பண்ணிடுறோங்க சார் அப்படின்னு சோழன் முட்டாள்தனமா சொல்ல. யோ, என்ன என்னை பார்த்தா உனக்கு என்ன லஞ்சம் வாங்குற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்க. இல்லைங்க சார்ங்கிறாரு அவரு. போலீஸுக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறேன்னு சொல்லி உன் மேல ஒரு தனி கேஸை போட்டு உள்ளர தூக்கி வச்சிருவேன். உங்களுக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிய போகுது, ஒழுங்கா உள்ளர போய் பொருளெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க. சார் வந்துட்டாருங்க சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் 2 பேரை கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. வாங்க சார் இவர் சொல்ல வரோங்க சார்ன்றாங்க அவங்க. பாருங்க, இந்த வீட்டை பூட்டி சீல் வைக்கணும், உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கங்க, இதுக்கு மேல திரும்பலாம் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க எல்லாரும். கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. நடேசன் அப்படி இறுகி போய் உட்கார்ந்துருக்காரு. சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சேரன் கெஞ்சிட்டு இருக்க. அண்ணே, நீ உள்ளர வாண்ணே, பெரிய வீடு இந்த வீட்டை விட்டா வேற வீடே இல்லையா, வாண்ணே போலாங்கிறாரு சோழன். அதானே, கிளம்புங்கிறாங்க காண்டாமிருகம் கஸ்தூரி. வாண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட வேற வழி இல்லாம திரும்புறாரு சேரனும். வாங்க அப்படின்னு சோழன் உள்ளர போயிட்டு இருக்க. சார், அப்பாவை கூட்டிட்டு போறேங்க சார் அப்படின்னு சேரன் கேட்க. இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறாரு. உடனே கஸ்தூரியா கிளம்பு அப்படின்னு சொல்ல சேரன் போய் நடேசன் கையை பிடிக்கிறாரு. அவர் உடனே கையை படக்குன்னு தட்டி விட்டுட்டு, டேய் நான் வரமாட்டேன்டா, என் கையை விடுறா, நான் எதுக்குடா வரணுங்கிறாரு அவரு. தயவு செஞ்சு வாங்கப்பான்னு சேரன் சொல்ல, இது ஏன் விடுறா, இதை விட்டு நான் எதுக்குடா வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு நடேசன். சோழன் உள்ளர வந்துட்டாரே தவிர அவருக்கும் ரொம்ப யோசனையும் தயக்கமுமா இருக்கு. ஆனா மத்தளவங்க அளவுக்கு வருத்தப்படல. பாண்டி அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்துடுறாரு. சேரன் அவங்க அப்பா கிட்டயே தயங்கி நின்றுட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் யோ போயா கிளம்பியான்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. என்ன இவன் கிளம்பாம அலிச்சாட்டியம் பண்ணிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கான்னு அவங்க தங்கச்சியும் அண்ணனும் பாக்குறாங்க. ஒரு வழியா சேரன் கெஞ்சி சமாதானப்படுத்தி அவரோட கையை பிடிக்க மெல்ல எழுந்திருக்கிறாரு நடேசன். மறுபடியும் காண்டாமிருக முகத்திலையும் நீரியான முகத்திலையும் அவ்வளவு சந்தோஷமும் சிரிப்போம். எல்லாம் புட்டுக்குச்சு, கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி உதட்ட பிதுக்கிக்கிட்டு சந்தோஷமா பாக்குறாரு அவங்க அண்ணன். ஐயோ, முகத்தை பார்க்க மனுஷன் முகம் மாதிரியே இல்லைங்க, பயமா இருக்குதுங்கோ. சேரன் கையை பிடிச்சு கூட்டிட்டு வர நடேசன் 2 பேரையும் அழுத்தமா பாத்துக்கிட்டே நடக்கிறாரு. போடா போ, என்ன பேச்சு பேசுன நீ, ஓன் வீடு இது எங்க வீடுறா அப்படின்ற மாதிரி கஸ்தூரி பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனோட சிரிப்பு காதுல இருந்து காது வரலும் விரியுது. அவங்களெல்லாம் அழுத்தமா பாத்துக்கிட்டே நடேசன் உள்ளர போக சேரன் கையை விடாம கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாரும் உள்ளர வந்துற அனீஷும் சந்தாவும் கூட அங்க நிக்கிறாங்க. பாண்டிக்கு தாங்கவே முடியல. என்னடா இது, நமக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல. டேய் விடுறா, இது ரொம்ப நல்ல வீடு பாரு, தரித்திரம் பிடிச்ச வீடு அப்படின்னு கோவமா சொல்றாரு சோழன். டேய், என்ன இருந்தாலும் இது நம்ம வீடுடா, இதை விட்டு எங்கடா போவோன்னு கேக்குறாரு பாண்டி. எங்கேயாவது போவோண்டா, இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே கஷ்டம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு, இங்க இருந்து போயிட்டோம்னு வையேன் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. சேரன் ஏக்கமா கிச்சனையே பார்த்துட்டு இருக்காரு. அதை பாக்குற சோழன் அவர்கிட்ட வந்து, அண்ணே என்னன்னே நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைன்னு, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் போ அப்படின்னு சோழன் சொல்ல. நம்ம வீடுடா சோழா அப்படின்னு அழுகையோட சொல்றாரு சேரன். அதான் போ சொல்லிட்டாங்களேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல. நடேசன் ரொம்ப இறுகி போய் உட்கார்ந்துருக்காரு. டேய், அவங்க சீல் வச்சுட்டா இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாதுடா, மொத்தமா வீட்டை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு பாண்டி சொல்ல. டேய், அதுக்காக இங்க நின்னு சண்டை போட சொல்றியா? போலீஸே அவங்க பக்கம் தான் நிக்குது, நாம சண்டை போட்டு என்ன பேசினாலும் எதுவும் வேலைக்கு ஆகாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம், வா எழுந்துரு. இந்த வீட்டுல இருந்து நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைச்சிருச்சுன்னு நினைப்போம், இந்த வீட்டோட சாபம் இன்னையோட போயிருச்சுன்னு நினைச்சுக்குவோம் அப்படின்னு வருத்தத்தை மறைச்சுக்கிட்டு கோவத்தை காட்டிட்டு இருக்காரு சோழன். பல்லவன் ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க
அப்படிங்கிற சோழன், அண்ணே உனக்கு தேவையான பொருளெல்லாம் போய் எடுத்து வச்சுக்க போங்கிறாரு. அவர் அப்படியே அழுகையோட நிக்க இவருக்கும் அழுக வந்துருது. டேய் பாண்டி, பல்லவா, நீங்களும் போய் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க போங்கிறாரு அவரு. யாரும் ஒரு இன்ச்சு கூட அசையல, போங்க அப்படிங்கிறவர் எல்லாரையும் பார்த்துட்டு இப்படி ஆளாளுக்கு ஒரு மூலையில கடுப்பாகி உட்கார்ந்தா எல்லாம் சரியாயிடுமா? எதுவும் மாறாது. டேய் பல்லவா, நீ போய் உன்னோட புக்ஸ், ஹால் டிக்கெட்டு, உன் காலேஜுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வை, போ போய் பேக் பண்ண போ. என்னடா பாக்குற, போ அப்படின்னு சோழன் சொல்ல கண்ணை தொடச்சிட்டு நிமிர்ற சேரன் சோழான்னு கூப்பிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலா வேற வந்துருமேடா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே, நிலா கிட்ட நான் பேசுறேன். நிலா இங்க இருந்தாலும் நான் சொல்றத தானே சொல்லியிருக்கோம், பாத்துக்கலானே அப்படின்னு சோழன் சொல்றாரு. டேய் இங்க பாரு, போலீஸ் சொல்றான், என் நொன்ன சொல்றான் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அப்படி இந்த வீட்டை விட்டு நாம போனோம்னு வையே, இந்த வீடு நமக்கு இல்லாமலே போயிடும். இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன்னு கத்துறாரு நடேசன். ஓ சரியான லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற. இந்த வீடு நம்ம வீடுன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஏதோ உயில் இருக்குன்னு சொல்றியே, அதை கொண்டு வந்து நீட்ட உனக்கு துப்பு இருக்கா? இல்ல அப்ப நாம இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும். போய் எடுத்து வையே. உன் உடஞ்ச ரேடியோ, உன் குவார்டர் பாட்டில், லொட்டு லொசுக்கு நீ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போய் தூக்கிட்டு வா, போ கிளம்பு முதல்ல இங்க இருந்து அப்படின்னு நடேசன் கிட்ட மொத்த கடுப்பையும் குட்டுறாரு சோழன். அவரு மறுபடியும் அப்படியே அமைதியா இறுகி போய் உட்கார்ந்து இருக்காரு. அனீஸும் சந்தாவும் ரொம்ப சங்கடத்தோட தலைகுனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ஆபீஸ் விட்டு வர்ற நிலா அங்க நிக்கிற போலீஸ் ஜிப்பையும் அந்த கூட்டத்தையும் பாக்குறாங்க. என்ன இதுன்னு ஒரு செகண்ட் தயங்குறவங்க ஓட்டமும் நடையுமா வீட்டுக்கு வர்றாங்க. போலீஸ் சீல் வைக்க வந்தவங்கன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு நேரா வீட்டுக்குள்ள ஓடி வர்றவங்க, அண்ணே என்னாச்சுன்னுங்கிறாங்க. வாசல்ல போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னு நிலா கேட்க, வீட்டை ரெடி பண்ணலான்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்ப்பா. எப்பவும் போல அத்தையும் பெரியப்பாவும் பிரச்சனை பண்ணி போலீஸ கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் நம்மள வீட்டை காலி பண்ண சொல்றாங்கப்பா. இந்த வீட்டை பூட்டி சீல் வைக்க போறாங்களாம் அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ சீல் வைக்க போறாங்களா அப்படின்னு நிலா ரொம்ப அதிர்ச்சியும் பதட்டமா கேக்குறாங்க. சோழன் கண்ணில் வழியிற கண்ணீரை சத்தம் இல்லாம தொடச்சிக்கிறாரு. அண்ணி நடக்கிறது என்னால நம்பவே முடியல. நீ எப்பவுமே வந்து பிரச்சனை மட்டும்தான் பண்ணிட்டு போவாங்க, இப்ப வீட்டை காலி பண்ண சொல்றாங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பல்லவன் சொல்றாரு. எங்க அண்ணி போறது? சீல் வைக்க ஆளுங்களெல்லாம் வேற கூட்டிட்டு வந்துட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, குரலை உறுதிப்படுத்திக்கிட்டு, டேய் சும்மா இருடா, இதெல்லாம் ஒரு வீடுன்னு பேசிட்டு இருக்க பாரு. இத்தனை நாள் நாம இங்க இருந்ததே பெருசு. நான் தான் சொன்னேன்ல, இத ஒரு விடிவு காலமா நினைச்சு நம்மெல்லாம் இங்க இருந்து கிளம்புவோங்கிறாரு சோழன். எல்லாரும் அமைதியா ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. போப்பா போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, இனிமே எதுவும் பண்ண முடியாது. நம்ம வீட்டை சீல் வைக்க ஆள் வேற வந்துட்டாங்க, டைம் வேற கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, நீ போப்பா அப்படிங்கிற சேரன் நீ வாடான்னு கூப்பிடுறாரு சோழனை. அப்படியே நின்னுட்டு இருக்க பல்லவனை வாடான்னு கூப்பிடுறாரு. சேரன் எழுந்து ரூம்குள்ள போக பல்லவன் உடம்புலயும் பாண்டி உடம்புலயும் ஒரு சொட்டு கூட தெம்பே இல்ல. ரொம்பவே தடுமாற்றத்தோட பார்த்துட்டு இருக்க. அண்ணே வாண்ணே அப்படின்னு கூப்பிட்டுட்டு பல்லவன் பாண்டியோட நடக்கிறாரு. சோழனும் நிலாவும் ஹால்ல நிக்க அனீஸும் சந்தாவும் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உள்ளர போறாங்க. சோழன் என்ன நடக்குது இங்க இருந்து போறதுன்னா எங்க போறதுங்கிறாங்க நிலா. அதுவரையில ரொம்ப தைரியமா காட்டிக்கிட்ட சோழன் வார்த்தை வராம தெரியலையன்ற மாதிரி கைய விரிக்கிறவரு, தெரியலங்க எங்கேயாவது போக வேண்டியதுதாங்கிறாரு. இவங்க நம்மளை இவ்வளவு அவமானப்படுத்துவாங்க, இதெல்லாம் தாங்கிட்டு நம்ம இங்க இருக்கணும்னு என்னங்க அவசியம் அப்படின்னு சோழன் சொல்ல, சோழன் என்ன சோழன் நீங்களே இப்படி பேசுறீங்க? அவங்கள பேசி சமாதானப்படுத்தாம போலான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க நிலா. வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? அவங்க கோர்ட்டுக்கு போய் நிரூபிங்க, வீடு உங்களதுன்னு கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப வாங்க அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இல்ல வீடு உங்களோடதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட தான் ஆதாரம் எதுவுமே இல்லையேங்க, அப்புறம் என்னென்னங்க போய் சமாதானப்படுத்த சொல்றீங்க அப்படின்னு விரக்தி இயலாமை கோவம் எல்லாத்தையும் கலந்து சொல்லிட்டு இருக்காரு சோழன். இல்ல அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துருக்க நடேசனை ஒரு பார்வை பாக்குறாங்க. அவங்க முகமும் அப்படியே கலங்கி போய் கிடக்க, விடுங்க இந்த வீட்டை விட்டா வேற வீடே இல்லையா அப்படிங்கிற சோழன் கண்ணில் வர்ற அழுகையை அடக்கிக்கிட்டு அப்படியே வீட்டை பாக்குறாரு. இது வரைக்கும் இந்த வீட்டுல யாருக்கும் எந்த நல்லதும் நடந்தது இல்ல. ஐயனார் வீடுனா இப்படி, ஐயனார் வீடுனா அப்படின்னு நம்ம வீட்டை பத்தி இது வரைக்கும் தப்பா தானேங்க பேசினாங்க. இந்த வீட்டால நமக்கு என்னங்க நல்லது நடந்தது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருந்தாலும் இல்ல கலக்கத்தோட தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த முடிவை நாம எப்பவோ எடுத்திருக்கணுங்க, கடைசியில இப்படி சீல் வச்சுதான் போகணும்னு இருக்கு, தலை எழுத்து அப்படின்னு சோழன் சொல்ல, அதுவரையில திகைச்சு போய் நின்றுட்டு இருந்த நிலா, நீங்க போலீஸ் கிட்ட பேசி பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. எல்லாருமே நம்மள இங்க இருந்து விரட்டணும்னு தாங்க ட்ரை பண்றாங்க. நமக்கு தன்மானம் இருக்கு இல்லைங்க, எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே இருக்கிறது? எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள பாம்பு வேற வந்துருச்சு, அதனாலதான் வீட்டை காலி பண்றோம்னு வச்சுக்குவோமே, வேற என்னங்க பண்ண சொல்றீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அப்படியே அதிர்ச்சியும் கலக்கமுமா நிக்கிறாங்க.
நீங்க போங்க, போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க அப்படிங்கிற சோழன் கண்ணீரை மறைக்க அடுத்த பக்கம் திரும்பி தொடச்சுக்கிறாரு. எல்லா அதிர்ச்சியோட அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. ரூம்குள்ள வர்ற சேரன் அப்படியே உடஞ்சு உட்கார்ந்துற பாண்டியன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, அண்ணே இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படின்னு, நீ எதுவுமே எடுத்து வைக்கலையான்னு அவர் கேட்டுட்டு இருக்க சோழன் உள்ளர வர்றாரு. சேரனுக்கு வார்த்தையே வராம உட்கார்ந்துருக்க, உன் ட்ரெஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிடுறேன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாருமே அப்படியே பேச வார்த்தை இல்லாம இடிஞ்சு போய் உட்கார்ந்து நின்னுட்டு இருக்காங்க. பாண்டி, இது நம்ம வீடுடா, நம்ம பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி இருந்த வீடுடா, இதை விட்டுட்டு எப்படிடா போறது அப்படின்னு சேரன் கேட்க சந்தா ரொம்ப பாவமா பாத்துட்டு நிக்கிறாங்க. அண்ணே என்னன்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதண்ணே, அவங்க முன்னாடி நீ இப்படி உடஞ்சு உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்காதுன்னு, நாம தைரியமா இருக்கதை பார்த்துதான் அவங்களும் தைரியமா இருப்பாங்க. விடுன்னு பாத்துக்கலாம், இந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு என்ன புதுசா, சகிச்சுக்கலாம் விடுனேங்கிறாரு பாண்டி. அமைதியா நின்று இருந்த சந்தாவும் ஆதரவா சேரனோட தோல்ல கை வைக்கிறாங்க. முதல் பேக்கிங் பல்லவன் தான் ஆரம்பிக்கிறாரு. சோழன் அப்படியே மேல சைட்லன்னு பாத்துட்டு நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஒரு பேப்பரை கொடுக்க, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு பாருங்க அப்படின்னு சீல் வைக்கிறவரு இன்னொருத்தர்கிட்ட காமிச்சிட்டு இருக்க, நீரியான உட்கார்ந்து இருக்க, இன்னும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சிடுசிடுக்கிறாங்க காண்டாமிருகம் கஸ்தூரி. தெரியலையேன்னு கையை விரிக்கிறாரு அவரு. இந்த செக்ஷன்லாம் கரெக்டா இருக்கு, சீல் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சீல் வைக்க வந்தவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணனும் தங்கச்சியும் என்ன பண்ணுதுங்க உள்ளர, ஏன் வெளியே வரலன்னு எட்டி எட்டி பாக்குதுங்க. அதுங்க ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருக்க அவங்களோட எதிர்பார்ப்பை பொய்யாக்காம சேரன் ஆளா பையோட வெளியே வர்றாரு. அவரோட காலுங்க அப்படியே பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அடி எடுத்து வைக்க அரை அடி கூட முன்னாடி போகல. அடுத்து அதே மாதிரி சோழன் வர, பாத்தியானே கிளம்பிருச்சு ஒரு வழியா, சூப்பர் நல்ல காரியம் பண்ணோன்னு அப்படின்னு கஸ்தூரி அவங்க அண்ணனை பார்க்க அவரும் மொத்த பல்லையும் காட்டி சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்தவங்க கஷ்டத்துல சிரிக்கிற ஈன ஜென்மங்களா இருக்காங்க. அடுத்து பாண்டி, பல்லவன், நிலான்னு வர்றாங்க. அடுத்து அனீஷ், சந்தான்னு வந்துட்டு இருக்க. இந்த 4 பைய எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம், சீக்கிரம் வெளியில போங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, இங்க பாருங்க மரியாதையா பேசுங்க, வெளியில போகணுங்கிற முடிவை நாங்களே எடுத்துட்டோம், இப்ப நீங்க ஒண்ணும் தேவையில்லாம கத்தி சீனை போடாதீங்க அப்படிங்கிறாரு சோழன். எங்க அப்பா என்ன ரோஷமெல்லாம் பொத்துக்கிட்டு வருது அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல, அதானே அப்படின்னு சந்தோஷப்படுது காண்டாமிருகம். இந்த ரோசம் முதல்லயே வந்திருக்கணும், இவ்வளவும் பண்ணி அவமானப்பட்டு அப்புறம் தான் வரணுமா அப்படின்னு கையாலேயே சப்பாத்தி மாவு பசஞ்சிட்டு இருக்காரு காண்டாமிருகத்தோட அண்ணன். சேரன் அமைதியா ஒரு பார்வை பாக்குறாரு. அந்த பார்வைக்கே காண்டாமிருகமும் அவங்க அண்ணனும் தூக்கு போட்டு செத்துடலாம். ஏங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க கப்புன்னு வாயை மூடிக்குது காண்டாமிருகத்தோட அண்ணன். நடேசனும் வாசப்படியில வந்து நிக்க, சார் சீல் வச்சிருங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல 2 பேரும் எழுந்து போறாங்க. நடேசன் மறைச்சிட்டு நிக்க, சார் கொஞ்சம் நகருங்கன்னு சொல்ல நடேசன் மெதுவா ஒவ்வொரு படியா கீழே இறங்குறாரு. கொல்லப்புற கதவு அப்படியே திறந்து கிடக்க முன்பக்க கதவை அப்படியே மெதுவா ஒவ்வொன்னா சாத்துறாங்க. நடேசன் திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்க இவங்க எல்லாரும் அப்படியே திரும்பி நின்று ஏக்கமும் விரக்தியும் வருத்தமுமா பாக்குறாங்க. நாளேட்டு நடக்கிற நடேசனால அதுக்கு மேல நடக்க முடியல. ஒரு மனசுல, எங்க அப்பா போறப்ப இந்த வீடு உனக்கு தானே சொல்லிட்டு போனது, உங்களுக்குன்னு கேட்க அவங்க அண்ணன் உடனே இவங்க அப்பா வந்து தெளிவா சொல்லிட்டு போனாரு, அதெல்லாம் பேப்பர்ல இருக்கு, நம்மடி பேப்பர்ல இருக்கணும் அவங்க அண்ணன் சொன்னதையும் நினைச்சு பாக்குறாரு நடேசன். கதவை பூட்டி லாக்க போட்டு அது மேல பூட்டை போடுறாங்க. பூட்டு மேல மெதுவா துணியை சுத்துறாங்க. சேரன் கண்ணுல கண்ணீரோட சோழனை பார்க்க சோழன் அப்படியே வீட்டை பாக்குறாரு. சேரன் அவங்க துணி சுத்துறதையே அப்படியே கண்ணீரோட பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. அவன் அழாத குறையா என்ன செய்யறதுன்னு கூட தெரியாம அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியே உடைஞ்சு போய் நிக்க காண்டாமிருகமும் நீர் யானையை மட்டும் சொல்ல முடியாத சந்தோஷத்துல இருக்குதுங்க. மறுபடியும் நடேசன் மனசுல கஸ்தூரி வந்து பேசுறாங்க, இவனுக்கு எங்க அப்பா சொத்தை எழுதி வச்சாரா, அதெல்லாம் எதுவுமே இல்ல சார் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. ஒரு வழியா உடைஞ்ச கைக்கு துணி சுத்துற மாதிரி சுத்துன துணியை சுத்திடுறாங்க. ஒருத்தர் அரக்க மெல்ட் பண்ணிட்டு இருக்க அத சீல்ல தொட்டு சீல் வச்சிட்டு இருக்காரு இன்னொருத்தர். நடேசன் அப்படியே நின்னுட்டு இருக்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அவர் மனசுல வந்து பேசுறாரு, இந்த வீடு யாருக்குன்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுல வந்து இருக்கலாம், முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதை நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே சொல்ல முடியாத ஏக்கமோ வருத்தமா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. கஸ்தூரி சிரிப்போட இதை பாத்துட்டு இருக்க அவங்க அண்ணன் ரொம்ப பெருமையா, சாதிச்சிட்டோம்ல, உங்களெல்லாம் விரட்டிட்டோம்ல அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பெருமையா பாத்துட்டு இருக்காரு. நடேசன் நிக்கிறத பார்த்து அவரு கேவலமா சிரிச்சிட்டு தங்கச்சியை பார்க்க கஸ்தூரியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. திரும்புற நடேசன், டேய்
மனசாட்சி இருக்காடா உனக்கு? இல்ல மனசாட்சி இருக்காடா உனக்கு? அங்க குடியிருந்த வீட்டை சீல் வைக்க வச்சுட்டியடா. எங்க அப்பா எனக்குன்னு கொடுத்த வீடுடா இது. உனக்கு என்ன சொத்தா? இல்ல இப்படி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறீங்களே அப்படின்னு பதறாரு நடேசன். இதெல்லாம் நாங்க கண்டுகிட்டோம்னா அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் முகத்தை திருப்பிக்க, அதான் துரத்தியாச்சு இல்ல போடாங்கிற மாதிரி பாக்குறாங்க கஸ்தூரி. குடும்பத்தோட எங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டல. டேய் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீங்க 2 பேரும் நாசமா போயிடுவீங்கடா. என்ன 2 கை நிறைய மண்ணள்ளி அவங்க மேல அப்படியே தூவுறாரு நடேசன். டேய் போக்கத்தவனே போக்கத்தவனே, மண்ணள்ளி தூத்துறான் பாரு. சார் பாத்தீங்களா சார் எப்படி பேசுறான்னு? இதுக்கும் சேர்த்து ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் ஆங்காரமா கத்த. ஏமா மண்ணள்ளி தூத்துறதுக்கு எல்லாமே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு அவர் கேட்க முகத்தை திருப்பிக்குது காண்டாமிருகம். சேரனை பார்த்து போதும்பா போதும், உங்களால நாங்க அவமானப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேல அவமானப்பட தயாரா இல்ல. இந்த வீட்டை எங்களுக்கு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போற வழிய பாருங்க, உங்களை எல்லாம் தூக்கி சுமக்க முடியாது எங்களால அப்படிங்கிறாரு அவங்க பெரியப்பா. ஆமா இத்தனை வருஷமா நாங்கெல்லாம் உங்க தோல் மேலதான் ஏறி உட்கார்ந்து இருந்தோம் பாருங்க, வந்துட்டாரு பெரிய நல்லவர் மாதிரி. அதான் ஒரு பெரிய டிராமா ஒன்ன போட்டு ஜெயிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாண்டா நாங்க ஜெயிச்சிட்டோம் தான். என்னடா பண்ண முடியும் உங்களால? தோ அவன் சபிச்சானே அது மாதிரி சபிக்க மட்டும்தானே முடியும். எங்க வீட்டு முன்னாடி நின்று இப்படி பிரச்சனை பண்ணாம முதல்ல கிளம்புங்கடா அப்படின்னு காண்டாமிருகம் கத்திக்கிட்டு இருக்கு. போதும் அதான் கிளம்பிட்டோம்ல, இன்னும் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பாண்டி அண்ணே வாண்ணே போலாங்கிறாரு. சேரன் கண்ணீரோடு நின்றுட்டு இருக்க. சார் பின்னாடி கதவுக்கும் சீல் வைக்கணுங்க சார், திருட்டு பசங்க அந்த வழியா உள்ளர வந்தாலும் வந்துருவானுங்க, நீங்க வாங்க சார் அங்க சீல் வைக்கணும் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, வாங்க சார் போலன்னு அவங்க வீட்டு அடிமை மாதிரி அடுத்த பேச்சு பேசாம இன்ஸ்பெக்டர் சீல் வைக்க கூட்டிட்டு போறாரு. வாங்க வாண்ணே அப்படின்னு கஸ்தூரி நடக்க பின்னாடியே போறாங்க எல்லாரும். வாண்ணே போலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாருமே வீட்டை ஒரு அழுத்தத்தோட பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஐயனார் துணைங்கிற போர்டும் கூட்டம் பளிச்சுன்னு தெரியுது. கொஞ்ச தூரம் நடந்து வர்ற சேரன் மறுபடியும் வீட்டை திரும்பி பார்க்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. நிலா என்ன மன்னிச்சிருப்பா, உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே இதுக்கு நீங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப் சப் மேரி கர்கே அப்படின்னு சந்தா ஆரம்பிக்க, இல்ல சந்தா அதெல்லாம் சரியா வராது, அங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோங்கிறாரு சேரன். சந்தாவும் அனீஸும் ரொம்ப வருத்தத்தோட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் யாருக்கோ கால் பண்றாரு. பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கான், இன்னைக்கு நாம எல்லாரும் அங்க தங்கிக்கலான்னு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் ஹோட்டல் ரூம்ல எப்படிறாங்கிறாரு சேரன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் அங்க தங்கிக்குவோன்னு, அங்க போயிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாங்கிறாரு பாண்டி. வாண்ணேன்னு அவரு கூப்பிட எந்த புடிமானமே இல்லாத மாதிரி தலை சரின்னு ஆடுது. வாடாங்கிறாரு அவரும். சந்தா நீ வீட்டுக்கு போமா, நீசு நீ சந்தாவை கூட்டிட்டு போ, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிற சேரன் கண்ணீரை தொடச்சிட்டு, எங்களை வச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், தம்பிங்க எல்லாம் இருக்காங்கல்ல நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு. நீங்க போங்கன்னு சேரன் சொல்ல, பையா எதுவா இருந்தாலும் நீங்க கால் பண்ணுங்க, நீங்க எப்ப வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு அனீஸ் சொல்ல, சரின்னு சேரன் தலையாட்டுறாரு. வா சந்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு அனீஸ். நடேசன் அங்க இருக்க வாசல் திட்டுல அப்படியே உட்கார்ந்துடுறாரு. அப்பா வாங்கப்பா போலான்னு அவர்கிட்ட வந்து நின்னு கூப்பிடுறாரு சேரன். நான் ஏன்டா வரணும், இது ஏன் வீடுரா, சீல் வச்சுட்டா இது ஏன் வீடு இல்லன்னு ஆயிடுமா, நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன்னு உட்காந்துட்டு சொல்றாரு அவரு. வரமாட்டாரா, உயில பத்திரமா வச்சுக்க துப்பு இல்ல, இப்ப சீல் வச்ச வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏன் வீடுன்னு பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு சோழன் போய் நின்று நடேசன் கிட்ட கத்துறாரு. அப்பா வாங்கப்பா அப்படின்னு சேரன் கூப்பிட, இங்க பாருங்க ஆல்ரெடி எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கோம், நீங்க வேற போட்டு படுத்தாதீங்க, வாங்கன்னு பாண்டி கூப்பிடுறாரு. சொல்றத கேளுங்கப்பா வாங்க அப்படின்னு சேரன் ஒரு கையை பிடிச்சு தூக்க, வாங்க எழுந்திருச்சு வாங்க சொன்னா கேளுங்க அப்படின்னு அதுவரையிலும் ஏகவசனத்துல பேசிட்டு இருந்த சோழனும் அப்பாவோட கையை பிடிச்சு தூக்குறாரு. செருப்ப போடுங்க அப்படின்னு சேரன் சொல்ல, அவர் அப்படியே நிக்க செருப்ப போடுங்க அப்படின்னு சோழனும் சொல்ல, நடேசன் எழுந்து நின்று செருப்ப போடுறாரு. வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கார் கதவை திறக்க எல்லாரும் காருக்கு வர்றாங்க. ரொம்ப சொல்ல முடியாத தாங்க முடியாத வலியோட வேதனையோட அவங்க ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு காருக்குள்ள போறாங்க. இப்ப கார் தான் அவங்க வீடா இருக்கு. காலமும் பொழுதும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, கார் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு இல்லாம அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க மனசு மாதிரியே ரோடும் வெறுமையா கிடக்கு. சேரனுக்கு நிலாவை இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கோமேனு தான் ரொம்ப கில்ட்டியா இருக்கு. பல்லவனை பாக்குறாரு. இப்படி ஒரு நாள் வரும்னு கனவுல கூட நான் நினைக்கவே இல்லடா அப்படின்ற வருத்தம் அவர் கண்ணுல அப்படியே பொங்கி வழியுது. எத்தனையோ வீடு கட்டி கொடுத்த நாம இன்னைக்கு ஒரு வீடு இல்லாம நிக்கிறோன்ற வழி அவர் மனசுல நிக்குது. நிலா வீட்டுல விளக்கேத்தி வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டது. அப்போ பல்லவன் அப்படியே கண் கலங்கி நின்னது. என்னாச்சுடா நிலா கேட்டதுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு சேரன். இந்த வீடு நல்லா இருக்காதான்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா, நீ
இந்த வீடு வீடு மாதிரி ஒரு நாள் இருந்தது இல்ல. இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடு மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள இந்த வீட்டை பத்தி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொன்னதை நினைச்சு பார்க்க அவர் கண்ணுல இருந்து கடகடன்னு கண்ணீர் வழியுது. அண்ணன் தம்பி 4 பேரும் சந்தோஷமா இருந்தது. ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு நீங்க தான்டா என் உலகம் என்ன சேரன் சொன்னது அப்படின்னு ஒவ்வொன்னையா நினைச்சிட்டு இருக்காரு பாண்டி. சோழன் கைகள் காரை ஓட்டிட்டு இருந்தாலும் மனசு முழுக்க அந்த வீடும் அந்த வீட்டுல அவங்க ஜாலியா சந்தோஷமா இருந்த தருணங்களும் தான் ஞாபகத்துக்கு வருது. வீட்டு ஹால்ல சாப்பாடு வச்சிருக்க, டேய் வீடாடா இது, கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு சேரன் நிச்சயதார்த்தம் நின்னப்ப எல்லாரும் அவர் ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்தினதை பார்த்து நடேசன் கத்துனதை நினைச்சு பாக்குறாங்க. இப்படியாட ஆடுவீங்கன்னு கத்துனவரு இப்படி ஆடணும்டா, ஆடு ஆடுன்னு துண்டை விசிறி விட்டு ஏதோ ரெகுலர் ரேஸ்க்கு போற மாதிரி அவரு ஆடினதும் மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடினதும் இதை பார்த்து நிலா சிரிச்சதும் சோழனோட மனசுலயும் கண்கள்லயும் வர கைகள்ல வேகம் கூடுது. அடுத்ததா ரொம்ப சந்தோஷமா தீபாவளி கொண்டாடினது, பட்டாசு வெடிச்சு கலர் கலரா சந்தோஷப்பட்டதுன்னு நடேசன் கண்ணுல வந்துட்டு போகுது. நிலாவோட ரூம் கதவை தட்டி சோழன் கூப்பிட கதவை திறக்கிறவங்க தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னதுன்னு கேட்க ஹாப்பி பர்த்டேங்கன்னு ஒரு பெரிய புக்கேவை ஒரு நீட்டினது. வீட்டுல எல்லாரும் கேக்கோட காத்திருந்தது. எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி கேண்டில் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. அவங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடினது. பல்லவன் கன்ஃபெட்டியை வெடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு குதிச்சதுன்னு நிலா கண்லையும் வலி அப்பட்டமா தெரியுது. சோழன் ரிவரியோ மிரர் வழியா ஒவ்வொருத்தரையா பாத்துக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்காரு. நாம கலங்க கூடாது, எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணுங்கிற உறுதி கொஞ்சம் கொஞ்சமா அவர் கண்ணுல ஏறிட்டு இருக்கு. கார் ஒரு ஹோட்டல்ல வந்து நிக்க காரை விட்டு எல்லாரும் இறங்குறாங்க. பேக் கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு நிலா கிட்ட இருந்து பேக் வாங்குறாரு சோழன். ஏய் நல்ல ஹோட்டலாடா இதுன்னு சேரன் கேட்க, இந்த ஏரியாவிலேயே இதுதானே நல்ல ஹோட்டலு அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே காலையில நம்ம வீட்டுல கண்ணு முழிச்சிட்டு இப்போ ஹோட்டல்ல தங்க போறோம்னு நினைச்சு கூட பார்க்க முடியலன்னுங்கிறாரு பல்லவன். என்னடா பண்றது எல்லாம் நேரம் அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இது தற்காலிகமா தானே, சீக்கிரமா இங்க இருந்து மாறிடுவோம் அப்படிங்கிறாரு சேரன். ஆமா மாறு, அங்கேயே உட்காந்து சண்டை போட்டு வீட்டை புடுங்காம நீங்க பாட்டுக்கு எப்பன்னு பைய தூக்கிட்டு வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, ஆளை பாருங்கிறாரு நடேசன். அங்கிள் சும்மா இருங்க அங்கிள்னு நிலா சொல்ல, என்னத்தமா சும்மா இருக்கிறது, சொந்த வீட்டை விட்டுட்டு இப்படி லாட்ஜில் வந்து தங்குவாங்களா, அசிங்கமா இல்லைன்னு அவரு சொல்லிட்டு இருக்க, வாங்க அங்கிள் அப்படின்னு நிலா நடக்க சேரன் அப்படியே நிக்க, அண்ணே போனே நீ வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு உள்ளர வர்றாரு சோழன். எல்லாருமே ரிசப்ஷனுக்குள்ள வர்றாங்க. இங்க உட்காருப்பான்னு நிலாவை சொல்ல நிலா போறாங்க ஒரு சோஃபா கிட்ட. ஹலோ சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார் அப்படின்னு ரிசப்ஷன்ல இருக்கிறவர் எழுந்து நிக்கிறாரு. எத்தனை ரூம்னு என்ன சோழன் கேட்க, 3 ரூம் போதுண்டாங்கிறாரு அவரு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சோழன் கூப்பிட, எஸ் சார்ங்கிறாரு. கேன் ஐ ஹவ் 3 ரூம்ஸ் வித் ஏசி கம்பல்சரி அப்படின்னு சோழன் சொல்ல, ஷியோர் சாருங்கிறாரு அவரு, ப்ளீஸ் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி சேரன் பார்க்க, இருக்கட்டும்னு அப்படின்னு அழுத்தமா தலையாட்டுறாரு சோழன். ஓகே நீங்க எல்லாம் இருக்கப்ப எனக்கு என்ன கவலை, நீங்க பாத்துக்குவீங்க அப்படின்ற ஒரு பார்வையோட உட்கார்ந்துருக்காங்க நிலா. அட் பிரசன்ட் வி ஹவ் ஒன்லி 2 ரூம்ஸ் அவைலபிள் சார்னு ரிசப்ஷன் பர்சன் சொல்ல, என்னடா சொல்றாங்கன்னு கேக்குறாரு சேரன். அண்ணே 2 ரூம் தான் இருக்கானே அப்படின்னு சோழன் அதை டிரான்ஸ்லேட் பண்ண, 2 ரூம் பத்தாதேடா அப்படிங்கிற சேரன் நிலாவை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு, சரி வேற ரூம் ஏதாவது பார்க்கலாமான்னு கேட்குறாரு. அண்ணே நம்ம ஏரியாலேயே இதுதானே பெரிய ஹோட்டலு, இதை விட்டா நாம சிட்டிக்குள்ள தான் போகணும் அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணே 2 ரூம்லயே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாமேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சோழன் யோசிக்க, சரிடா அப்ப நிலாவுக்கு ஒரு ரூம் கொடுத்துருவோம், இன்னொரு ரூம்ல நாம 5 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாரு சேரன். பரவாயில்லையா அப்படின்னு சேரன் கேட்க, போச்சா அப்படின்னு முனகுறாரு சோழன். சேரன் அப்படியே பாண்டி பல்லவன் கிட்ட திரும்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பாத்துக்கலான்னுங்கிறாங்க 2 பேரும். பாத்துக்கலான்னு அப்படிங்கிற சோழன், எக்ஸ்ட்ரா பெட் கிடைக்குமான்னு கேக்குறாரு. எஸ் சார், ஒரு ரூமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கிடைக்கும் சார், ஆனா ஒரு ரூம்ல 3 பேர் தாங்க சார் தங்க முடியும் அப்படின்னு ரிசப்ஷன் பர்சன் சொல்ல, சார் நாங்க மொத்தம் 6 பேர் இருக்கோம் சார், எங்களுக்கே 3 ரூம் தேவைப்படும், ஆனா நீங்க 2 ரூம் தான் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருந்தாகணும், நாங்க வேணும்னா வெயிட் பண்றோம், நீங்க இன்னொரு ரூம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு பாக்குறாரு அவரு. கொஞ்சம் பாருங்க சார்ங்கிறாரு சேரனும். நடேசன் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க நிலா என்னதான் நடக்குதுன்னே தெரியலையேங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் செக் பண்ணிட்டு, இல்லங்க சார் நாளைக்கு தாங்க சார் ரூம் வெக்கேட் பண்றாங்க, இப்போதைக்கு இந்த 2 ரூம் தான் அவைலபிள்ங்கிறாரு. என்னங்க சார் நீங்க, அப்ப நாங்க என்னதாங்க சார் பண்றது, நீங்க வேணா உங்க சுப்பீரியர் ஆபீசர் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வாங்களே, 2 ரூம் வேணும், ஒரு ரூம்ல மட்டும் எக்ஸ்ட்ரா பெட் 2 வேணுங்கிறாரு சோழன். 1 செகண்ட் சார் அப்படின்னு யாருக்கோ கால் பண்றவரு, ஹலோ சார் இங்க 6 பேர் வந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா பெட்ஸ் கேக்குறாங்க, என்ன சார் பண்ணலான்னு அவரு கேக்குறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி சங்கடமா அன்னீசியமா நின்னுட்டு இருக்காங்க. ஓகே சார்னு போனை வைக்கிறாரு. எக்ஸ்ட்ரா பெட் மட்டும் காஸ்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்ல, எவ்வளவு அப்படின்னு சோழன் கேட்க, ஒரு ரூமுக்கு 3000 சார், எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு 1000, மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து 8000 ஆகும்
சார் அப்படின்னு ரிசப்ஷன் பர்சன் சொல்ல 8000 ரூபா ஆகும்னு சொல்றான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற சோழன் ஜஸ்ட் 8000 அப்படின்னு கேட்க எஸ் சார்ங்கிறாரு அவரு. ஓ 8000க்கு கிரெடிட் கார்டு அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க சேரன் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறாரு. எண்ணி பாத்துறவரு 4000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சோழன் அவரோட பர்ஸ்ல இருந்து தேடி பாக்குறவரு அட குடுனே நம்ம காசு தானே அப்படின்னு வாங்கிக்கிறாரு. பாண்டியும் படக்குன பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து என்னாம இந்தாடா நீட்டுறாரு. தேங்க்ஸ்டா அப்படின்னு அதையும் வாங்கி அவர் என்ன ஆரம்பிக்க நிலா ரொம்பவே சங்கடத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. இந்தாங்க சார் இதுல 8000 இருக்கு அப்படின்னு சோழன் கொடுக்க வாங்கி அந்த பர்சன் அதை கவுண்ட் பண்றாரு. சார் உங்க ஐடி ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்க ஒரு ஐடி ப்ரூஃப் போதும்ல அப்படின்னு அவர் ஒரு கார்டு எடுத்து நீட்ட போதுங்க சார்ங்கிறாரு அவரு அதை ஸ்கேன் பண்ணிட்டு திருப்பி கொடுக்குறாரு. சோழன் லெட்ஜர்ல சைன் பண்ண இன்னொரு ரூம் ரெடியானு சொல்றேங்க சார் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரிங்கிறாரு. இந்தாங்க சார் சாவி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்படின்னு சொல்ல சரின்னு வாங்கிக்கிறாரு சோழன். ரொம்ப தேங்க்ஸுங்க சார்னு கையை கூப்பிடுறாரு சேரன். எல்லாரும் குனிஞ்சு பைய எடுக்கிறாங்க. அண்ணி போலாம் நீ அப்படின்னு பல்லவன் கூப்பிட சோழன் அவங்க பேக் எடுத்துக்கிறாரு. அப்பா வாங்க அப்படின்னு சேரன் கூப்பிட நீங்களும் வாங்க அப்படின்னு சோழனும் கூப்பிட அவரும் எழுந்திருக்கிறாரு. எல்லாரும் காரிடார்ல நடந்து வர ரூம் வந்ததும் டே சோழா உன் கையில இருக்க சாவியை நிலா கிட்ட கொடுத்துடுறா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே நானும் நிலாவும் அந்த ரூம்ல தூங்கிக்கிறோம் நீங்க 4 பேர் அந்த ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல நிலா உடனே ஹலோங்கிறாங்க. சோழன் திரும்ப என்னன்னு கேக்குறாங்க. என்னங்க என்ன 2 ரூம் தாங்க இருக்கு மொத்தமா நம்ம 6 பேர் இருக்கோம்ல எப்படிங்க 5 பேர் ஒரே ரூம்ல இருக்கிறது அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. டே நாம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீ சாவிய கொடுங்கிறாரு சேரன். இருன்னு நான் தான் கன்வின்ஸ் பண்றேன்ல ஏன்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. நீ சாவிய கொடுறாங்கிற கொடு அப்படின்னு அவரு சாவியை எடுத்துட்டு இருக்க. அண்ணே 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 அப்படின்னு அலாரம் மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு சோழன். நீ வாப்பா அப்படின்னு அவரு டோரை திறக்க. அண்ணே 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 பச்சை சட்டை சோழன் கத்திட்டு இருக்க. அவரு கதவை திறந்துடுறாரு. நீ உள்ளர போப்பான்னு சொல்ல நிலா வேகமா திரும்பி சோழன் கையில இருக்க பேக வெடுக்குன்னு புடுங்கிட்டு போறாங்க. ஏங்க 5 பேர்லாம் அந்த ரூம்ல படுக்க முடியாதுங்க ப்ளீஸுங்க ஏங்க அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. நிலா பேக உள்ளர வச்சுட்டு வந்து கதவை சாத்துறாங்க. பாண்டியும் சேரனும் வாடா அந்த பக்கம் இழுத்துட்டு வர்றாங்க. எப்படின்னு 5 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறது அண்ணன்னுட்டு இருக்க. டேய் வாடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாடான்னு பாண்டி சொல்றாரு. அண்ணே கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்கண்ணே சொன்னா கேளுண்ணே அப்படின்னு சோழன் கதறிக்கிட்டு இருக்க. வாடா போடா உள்ளர அப்படின்னு தள்ளிட்டு வர்றாரு சேரன். என்னண்ணே அப்படின்னு உள்ளர வர்ற சோழன் மொத்த பிளானையும் கெடுத்துட்டாரேன்னு மண்டையை தடவிட்டு இருக்காரு. நடேசன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குறவரு போய் அங்க இருக்க படிக்கட்டுல உட்கார்ந்துடுறாரு. எல்லாரும் அவங்க பொருளை வச்சுட்டு ஒருத்தர் பெட்ல உட்காந்துட்டு ஒருத்தர் நின்னுட்டு திரும்பிட்டு இருக்க. அதுக்குள்ள தூங்கி இருக்க மாட்டா இன்னொரு தடவை வேணா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற சோழன் நிலாவோட ரூம் கதவு முன்னாடி வந்து நின்னு தட்டலாமான்னு விரல் எடுக்கிறாரு. அவரோட விரல் தூக்குன மாதிரியே இருக்கு. பார்வை நடேசன் மேல போக யோ என்னையா நீ இங்க உட்கார்ந்துருக்கன்னு கேக்குறாரு அதிர்ச்சியா. உள்ள வரலையான்னு கேட்க எவ்வளவு பெரிய பேலஸ்ல வாழ்ந்தவன் என்னைய கொண்டு வந்து இந்த புறா கூண்டுல அடக்கி பாக்குறீங்க என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு நடேசன். சத்தம் கேட்டு பாண்டி சேரன் எல்லாருமே வெளியே வர்றாங்க. அப்பா வேற வழி இல்லாம தானேப்பா நாம இப்ப இங்க வந்திருக்கோம் வேற எங்கப்பா போவீங்கன்னு கேக்குறாரு சேரன். ஏன் வீட்டுக்கு போவேண்டா என்ன இப்போங்கிறாரு நடேசன். யோ சும்மா இரியா அங்க போய் வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதங்கிறாரு சோழன். என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு நடேசன் கேட்க. அப்பா நம்ம வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டாங்கப்பா இப்ப போய் நீங்க அங்க தங்கலாம் முடியாதுப்பா சொன்னா கேளுங்கப்பான்னு சேரன் சொல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு சோழன். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இங்க தங்கிக்கலாம் நாளைக்கு என்ன பண்றதுன்னு நாம பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல. டேய் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கடா இந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க விளையாடுறீங்களா நீங்க அப்படிங்கிறாரு நடேசன். ஆமா நீங்க காப்பாத்தி வச்சிருந்த வீட்டை நாங்க தான் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம் சும்மா வாசல்ல உட்கார்ந்து பிரச்சனை பண்ணாம உள்ளர வாங்க முதல்லங்கிறாரு சோழன். நான் போறேன்டா என் பேலஸ்க்கு போடா இந்த கூண்டுல எல்லாம் எவன்டா தங்குவான் நான் போறேன் என் பேலஸுக்கு அப்படின்னு நடேசன் கடகடன்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணே புடின அவரு அப்படின்னு சோழனும் ஓடி வர சேரனும் ஓடி வந்து அவரை தடுக்கிறாங்க. 2 பேரும் 2 பக்கம் கைய புடிச்சுக்க. டேய் விடுங்கடா என்ன திமிர்றாரு அவரு பேசாம பிரச்சனை பண்ணாம உள்ளர வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல. என்னை விடுறா என் பேலஸ்க்குங்கிறாரு. அந்த புறம்லாம் அங்கேயே இருக்கட்டும் வாங்க உள்ளர அப்படின்னு உள்ளர இழுக்க. அங்க படுத்தாதானே எனக்கு தூக்கம் வரும்னு கத்துறாரு அவரு. அண்ணே உள்ளர அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் அவரை நம்பி தள்ளி உள்ளர தள்ளுறாங்க. டேய் சொன்னா கேளுங்கடா விடுங்கடா என்ன ரூமாடா இதெல்லாம் என் பேலஸோட கால் தூசிக்கு போருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெட்ல உட்கார்றாரு நடேசன். ஆமா பெரிய பேலஸ் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு நிலா அங்க வந்து நின்னு கூப்பிடுறாங்க. நிலா என்னப்பா வா உள்ளர வாங்குறாரு சேரன். நிலா மெதுவா உள்ளர வர என்னப்பா ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. இல்லண்ணே என் ஒருத்திக்கு அங்க அவ்வளவு பெரிய ரூமு நீங்க 5 பேரும் ஒரே ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அதுதான் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. சோழன் ரொம்ப ஆர்வமா
ஆ ஏங்க அதாங்க நானும் சொல்றேன். நான் வேணா உங்க ரூமுக்கே ஷிஃப்ட் ஆயிக்கவா? பிலீவ் மீங்க, குட் பாயா இருப்பேங்க. ப்ராமிஸ்ங்கிறாரு சோழன். டேய் சும்மா இருடாங்கிறாரு பாண்டி பயங்கர சலிப்பா. யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள கருவிட்டு இருக்க. அதெல்லாம் பரவாயில்லப்பா, இங்க பாரு 2 பெட் இருக்கு. அப்பா அங்க படுத்துக்குவாரு, 3 பேர் இங்க படுத்துக்குவோம். எக்ஸ்ட்ரா பெட்டு கூட இருக்கு, நாங்க பாத்துக்குவோன்றாரு சேரன். அண்ணே கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ண விடாதன்னுங்கிற மாதிரி சோழன் பரப்பா பறந்துட்டு இருக்க. நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதப்பா, நீ போய் நிம்மதியா தூங்க போ அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே அண்ணேன்னு அணில் புள்ள மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிறாரு சோழன். சரிண்ணேன்ற மாதிரி எல்லாம் தலையாட்டிட்டு இருக்காங்க. ஆமா நீ நாம என்ன இப்படியேவா இங்கேயேவா இருந்துட போறோம், சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல. போகாத போகாத போகாத, என்னை விட்டுட்டு போகாத போகாத அப்படின்னு மனசுக்குள்ள மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு சோழன். சரி அப்படின்னு நிலா திரும்ப நிலான்னு கூப்பிடுறாரு சேரன். அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க நிலா. இப்படி தங்கறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாம ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கோமேன்னு அப்பா எடுத்துக்காதப்பா, சீக்கிரமா இந்த நிலைமை மாறிடும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சேரன் நம்பிக்கையா சொல்ல. சரின்னு அப்படின்னு நிலா தலையாட்டுறாங்க. சரிப்பா நீ போய் பத்திரமா தூங்கு, ஏதாவது தேவைப்படுதுன்னா கூப்பிடு அப்படின்னு சேரன் சொல்ல. நிலா திரும்பி போக எங்க 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 எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு இருக்க. டேய் உள்ளார போடா அப்படின்னு சேரன் போய் கதவை சாத்தி தாழ் வச்சிட்டு இருக்காரு. சோழன் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்க. டேய் டேய்னு கூப்பிடுறாரு. திரும்பி பார்க்க, டேய் செருப்பு படுற எங்க விட்டுருக்கன்னு போட்டுட்டு போடாங்கிறாரு சேரன். அண்ணே இது என்ன நம்ம வீடாண்ணே, ஸ்கூல் பசங்க மாதிரியே ட்ரீட் பண்றியே அப்படின்னு செருப்பு போட்டுட்டு வந்து சோஃபால உட்காந்து தலைக்கு கையை முட்டு கொடுத்துட்டு உட்கார்றாரு சோழன். எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியும் இறுக்கமுமா இருக்க. நடேசன் மனசுல மறுபடியும் அவர் சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. எங்க அப்பா போறப்ப இந்த வீடு உனக்கு தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னது. ஆமா இவங்க அப்பா வந்து தெளிவா சொல்லிட்டு போனாரு, எல்லாம் பேப்பர்ல இருக்கணும், பேப்பர்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க அண்ணன் சொன்னதே தான் அவர் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. ஒரு ப்ரோமோவாவது போட்டு நம்ம மனசுக்கு ஏதாவது ஆறுதல் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஐயனார் துணை சீரியல அப்படியே பொசுக்குன்னு நிறுத்திட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தான் பார்க்கணும் போல இருக்குங்க.